என்ன தர ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே என்ன தர ஐத்தானே நீ என்ன தர அச்சாமி தவி தருவா அச்சினி எல்லாம் நீங்கிடுவா அச்சா கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா ஜீவனி தேவரல்ல அது இல்லாதே தென்ன வச்சானே அது இல்லாதே ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே மச்சாமி ஏய் 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 பாட்டு முடிஞ்சிருச்சு பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இந்த ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லையா அண்ணா தங்கச்சி இன்னைக்கு என்ன நாள் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு என்ன நாள் போகக்கூடாது சொல்லுமா இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை ஆமாமா கண்ணை கெடுக்கணும் ஆமாமா யார் வந்திருக்கா கண்ணை இருக்கணும் என்னடா சொல்ற இல்லன்னா தவறா எடுத்துக்கிற கூடாது கணக்கு எடுக்கணும் இல்லையா ஆமா நான் பண்ணவா பண்ணுமா பண்ணவா நான் ஒண்ணு மூணு இல்ல மூணு சரி என்ன ஒண்ணு கூடுது ஒண்ணு கூடுதுன்னா ஏதோ ஒண்ணு வளர்ந்துருக்கு வேடு வந்திருக்கிறார் வேடு வரையும் எங்க வந்தாரு மான் பிடிக்க மான் இல்லைன்னு சொல்லி போக சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் சரி இருந்தாலும் இங்க இருக்கிற தலைவி கேட்காம இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன்னு ஒத்தா கால அடிக்கிறார் வரவேற்பு கொடுத்தீங்களா ஏன் இன்னொரு காலம் என்னாச்சு அதுல வந்து வாதம் வரவேற்பு கொடுத்தீங்களா பத்தியா காலில் எவ்வளோ வரும் சொல்லுமா வரவேற்பு கொடுத்தீங்களா நாம கொடுத்துட்டோமா நான் கொடுக்கணும் இல்லையா அவர் தானா ஆமா வருக வருக வேடு வரை வருக பற்றாத விளம்பொழிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்து உள்ள வேடு வரை வருக 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 என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் தாங்கள் வந்த காரணம் என்ன என்பதை சற்று விபரமாக எடுத்து சொல்லுங்கள் வந்தாரி வருகண்டு வரவேற்று வாழ வைக்கும் மன்னத்தமிழ் நாட்டில் அகில ஒன்றாடு குறிஞ்சி நாட்டின் கொட்டவன் பட்ட குலக்கொடி என் பெயர் கந்தபெடன் தாய் பேர் மீனாட்சி வெல்வச்சி தந்தைக்கு சொக்கேசபெடன் நான் இன்று காலையில் இருந்து காலை கடையில் முடித்துக் கொண்டு தாய் திரு மாச்சி பெற்று வந்தேன் வேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதராசியாள் மானை பெண் தொடரில் மானு வெறுந்தோடுதலை பெற்றது மாண்போடு நான்வோடு நான்வோடு மானோடு மானோடு நானோடு போய் இங்கு வந்த மான் தன்னுடைய தெளிவனத்துக்கு விட்டு விட்டது ஆனால் தன்னுடைய காவலர்களோ
மான்குட்டி மட்டும் உள்ள விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று இருந்தார்கள். இடத்த தலைவி அப்படிங்கிற முறையில பண்போடும் பாசத்தோடு நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை குருவினை சற்று கவனமாக கேளுங்கள். அந்த 2 படம் இருக்குது. அதே படம் என்னுடைய மனு வந்தது இனி புனத்தினில் உள்ளே சென்றது. இகழ்ச்சியம்மா இங்கு ஓடி வந்த மணி தானே தேடி வந்தது என்னுடைய மனு குணத்தினில் உள்ளே சென்றது. கையால் பிடிக்கணும் அல்ல கவிதை வடிக்கணும். கையால் பிடிக்கணும் அல்ல கவிதை வடிக்கணும். என்னுடைய மனு வந்தது இனி குணத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சியம்மா. வர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியம்மா. இங்கு ஓடி வந்த மணி தானே தேடி வந்தது. என்னுடைய மனு வந்தது இனி குணத்தினில் உள்ளே சென்றது. இங்கு ஓடி வந்த மணி இப்படி எல்லாம் மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் பெருமை தெரி தருவீர்கள் நம்பிக்கையோடு வெகு நேரமாக வெளியாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்துக் கொள்ளுங்கள் வரலாம். என்ன வந்ததுல இருந்து என்னமோ புலம்பிக்கு இருக்காரு. என்னன்னு தெரியல. என்ன பண்றது ரொம்ப பித்தாவே இருக்கிறேன். என்னது இல்லங்க நம்ம தேடி வந்தது ஒரு மேல. என்னது தேடி வந்தீங்க? மான்குட்டி. மானா? ஆமா. மான்குட்டி யாரு இங்க இருக்குன்னு சொன்னது? நான் தானே பார்த்தேன். நீங்க பார்த்தா வந்தேன். ஏங்க நீங்க பார்த்தா நாங்க ஒத்துக்கற முடியுமா? சரி. மான்குட்டி இங்க இருக்குன்னு அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் ஒத்துக்கற மாட்டோம். நீங்க என்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க? அது உங்க பழக்கம். அது ஒத்துக்கவே மாட்டீங்க. மானியத்துறத்தை ஒன்னதாக சொல்றீங்க. சரி. மான் இங்க வரல. அப்படி வந்திருந்தா நீங்க அதை பிடிக்க தேவையில்ல. நானே அதை பிடிச்சு கொடுத்துருப்பேன். அப்படியா? அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். சரி. சரிங்களா? நீங்க பிடிச்சலாம் தர வேணாம். அனுமதி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் கைப்பிடியே பிடிச்சிட்டு போயிருவேன். அனுமதி கொடுத்தா பிடிச்சிருவீங்களா? அனுமதி கொடுத்தா பிடிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எனக்கு சொந்தமா தானே இது. சரி, அதுக்கு முன்னாடி அனுமதி கொடுக்காம பிடிச்சிருக்க வேண்டியதானே? அனுமதி கொடுக்காம எப்படி பிடிக்க முடியும்? என்னுடைய மாடுதான். கட்டுப்பாடு வளையத்துக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா தகவல் சொந்தம் கேட்ட வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க. மானம் எவருக்கு சொந்தமானது? இடமும் உங்களுக்கு சொந்தமானது. ஏன்னா உங்க இடத்துலதான் எங்க மேடு இருக்கு எங்க பள்ள இருக்கு அப்படின்னு வச்சு உங்களுக்கு தெரியும். நான் பாட்டுல விறுவிறுன்னு உள்ள வந்துட்டேன் அப்படின்னா நீங்க வரல விலை உயர்ந்த ஆபரணங்களை தான் வச்சிருப்பீங்க. வைரம் வைடூரியம் பவுனு முத்து அதெல்லாம் வச்சிருப்பீங்கல்ல. அதெல்லாம் நான் ஒரு திருட்டு போயிட்டான்னு சொல்லி திருட்டு போயிட்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குமா இல்லையா? அதனால எடுத்துக்கொண்டான தலைவனா உங்க அண்ணன் கிட்ட கேட்டேன்.
அவர்கிட்ட இருந்து சரியான பதில் எனக்கு கிடைக்கல. அப்படியா? அதனால தலைவிங்கிற பொறுப்புல இருக்கிற நீங்க சரியான முறையில பதில் சொல்வீங்க அப்படிங்கறனால உங்ககிட்ட கேட்டு பிடிச்சிட்டு போலாம் அப்படிங்கறதா நினைக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க? ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். பிடிச்சே ஆகணும். உங்க மேலே நம்பிக்கை எனக்கு இருக்கு, என்னுடைய மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னுடைய மனுக்குட்டி வந்து நீங்க அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்கல்ல, அதனால என்னுடைய மனுக்குட்டி படிப்பிற்கு நீங்க எப்படி அனுமதி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நின்றுருக்கேன். அப்படியா? ஆமா. ரொம்ப நம்பிக்கைப்படாதீங்க சரிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி அனுமதி கொடுக்க முடியும் எங்களால? அது எங்களுடைய வனத்துக்குள்ள மான் இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படிங்க நாங்க ஒத்துக்கிற முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா எங்களுடைய காவல்ல பிள்ளை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, நாங்க கண்ணுங்கருத்துமா இங்க காவல் காத்துக்கிருக்கோம். சரி. அப்படி இருக்கும் பொழுது உங்க மானாகப்பட்டது உடனுக்குடனே என்னுடைய அண்ணனை காவலையும் மீறி, என்னுடைய தோழி காவலையும் மீறி, என்னுடைய காவலையும் மீறி உங்களுடைய மான் உள்ள வந்துருமா? உள்ளதான வந்துருச்சு. வரலன்னு நான் சொல்றேன். இப்ப நான் கேக்குறேன், என்ன நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? பரண் அமைத்து மேல இருந்து. நீங்க பரண் அமைத்து இருந்து பரண் மீது இருந்து மேல இருந்து காவல் பாக்குறீங்க. ஆமா. உங்க அண்ணன் தோழி எங்க இருக்கிறாங்க? உங்க அண்ணன் முதல் காவல், இரண்டாவது காவல்ல உங்க தோழி இருக்காங்க, நீங்க மூன்றாவது காவல்ல இருக்கிறீங்க. உங்களுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா வானம்பாடி அவர்களே தன்னுடைய இனிய கவனத்தால விரட்டிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா உங்களுடைய பார்வை எங்க இருக்குன்னா மேல் நோக்கி தான் இருக்கிறது. அண்ணா உங்க அண்ணனும் தோழி என்ன பண்றாங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க அவங்க 2 பேரும் காவல் பாக்குறாங்க அப்படின்னு. அந்த பையன் உண்மையாலுமே காவலே பாக்குறது இல்லமா, ரொம்ப காதல் முகத்துல இருப்பான் போல இருக்கு. அதனால அவர்கள் காதல் மயக்கத்துல இருக்கிறதுனால வயசு இருக்குல்ல, அதனால பாப்பாங்க. வயசு இருக்கு, அப்படிதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா தங்கைக்கு திருமணம் பண்ண பிறகுதான் அவருடைய அடுத்த வேலையை பார்க்கணும். என்னங்க பண்றது? தங்கச்சி இருக்கிற குடும்பம் அவன் காதலை பார்த்துட்டு இருக்கானே, அப்ப தங்கச்சி நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா சுயநலவாதி. அது உங்களுக்கு புரியுது. அது தகப்பன் மாதிரி அது புரிஞ்சதுனாலதான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் ஒரு தகப்பனுக்குரிய ஒரு எண்ணமாகப்பட்டது உங்களுக்கு தோன்றி இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு. அதனாலதான் அவன் காதல்ல கருத்தாதான் இருந்தானே தவிர காவல்ல கண்ணு கருத்துமா இல்ல. அதனால என்னுடைய மான் ஆகப்பட்டது உங்களுடைய நுழைவாய் நுழையாக உள்ளே நுழைந்து விட்டது. அழகான ஒரு விஷயத்தை சொல்லுங்க. பரண் அமைத்து மேல பாதுகாக்கிறதுனால பறவைகள் மேலதான் எங்களுடைய கண்ணோட்டமாகப்பட்டது இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா பறவைகள் வந்து அனுதினமும் மேலேயே பறக்கக்கூடியது இல்ல. எப்படியா இருந்தாலும் இறை எடுக்கிறதுக்கு கீழே இறங்கி ஆக எங்களுடைய கண்ணு கருத்துமாக காவலாகப்பட்டது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் தான் இருக்கும். சரி. 2 பகுதிகளிலுமே இருக்கும். சரி. நீங்க துரத்தி வந்தமா நீங்க வரல. அதாவது ஆபத்திற்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத வெண்டி, கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி உள்ளாத சீடன், பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம் சொல்லி கணை வைத்திருக்கிறேன். அது என்னுடைய தன்மை என்னங்க? இதோட தன்மை என்ன அப்படின்னா காந்த சக்தி உண்டு. நான் மனசால எதை நினைச்சு அப்படி காட்டினா போதும், என் அருகில வந்து எந்த ஒரு சிரமமே இல்லாம என் பக்கத்துல வந்து சேர்த்துரும். அதான் இதோட தன்மை. ஆக நீங்க கையில வச்சிருக்கிற காட்டியாவது பிடிச்சிருக்க வேண்டியதானே? உங்களாலதான் ஓடி துரத்தி பிடிக்க முடியல. இங்க வருமா, என்னால ஓடி துரத்தி பிடிக்க முடியலங்கிறீங்களா? ஏன்னா 2 பேருமே இறங்கி ஓடி பார்ப்போம், எவ்வளவு தூரம் ஓடணும் பார்க்கலாமா? ஓடி பிடிக்க தெரியாமலாம் இல்ல. சரி. ஏன்னா இந்த மான்குட்டி வந்து முழு மனதோட அதை சம்மதம் சொல்லணும் அப்படின்னு கைப்பிடி அப்படி. ஏன்னா இது வந்து மயக்கத்தன்மை உண்டு இல்லையா? இப்படி மயக்க வச்சு பிடிப்பதற்கு மனசு எமக்கு இல்ல. இந்த மானை ஏமாற்றுவதற்கு மனசு எமக்கு கிடையாது. அப்படியா? ஆமா. சரி, முன் அனுபவம் இருக்கா? இதுதான் முதல் முறை. இதுதான் முதல் முறை. அத மான முன்கூட்டி எதுவும் பிடிச்சது இல்லையா? மான்குட்டி பரிசா வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒரு மானை. பரிசா கொடுத்திருக்காங்கல்ல? அது முன் அனுபவம் கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆக அதனால உங்களுடைய வேட்டையில தான் குறை இருக்கும். ஏன்னா முதல் வேட்டைன்னு சொல்றீங்க இல்லையா? அதனால கொஞ்சம் தடுமாற்றமா இருப்பீங்க. அதனால மானாகப்பட்டது கொஞ்சம் தடுமாறி அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டம் தடுமாறவே இல்லமா. மானுடைய நினைப்போட கொஞ்சம் நிலை தடுமாறி நிக்கிறேன் தவிர என்னுடைய கவனமா தான் நின்னுட்டு இருக்கேன். நிலை தடுமாறிலாம் நிக்கல. மானுடைய வேகத்துல கொஞ்சம் நிலை தடுமாறி நிக்கிறேன். என்னடா அடுத்த ஒரு இடத்துல நடந்துருச்சு, இதை எப்படியாவது அனுமதி வாங்கி பிடிச்சிட்டு போகணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட நின்னுட்டு இருக்கிறேன். அதாவது கோழையின் கைவாளும் குடத்திலிட்ட விளக்கும் நானேற்ற தெரியாத வேடனும் வெள்ளி கோட்டை விட்ட காணவனும் சொல்லில் சுவை ஊட்டா சொற்பொழிவாளனும் உள்ள நாடு அந்த நாட்டுக்கே பெரிய அவமான சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோழையின் கைவாள் அப்படின்னா என்ன காரணம்? ஒரு கோழை, ஒரு பயந்த சுபாவம் உடையவன். அவன் நிலத்துல ஒரு வாழ்னா என்ன கத்தி, இந்த கத்தியை கொடுத்தா பயன்படுமா? பயன்படாது. ஆக கோழையின் கைவாளும் குடத்தில் இட்ட விளக்கும், ஒரு மெழுகுதிரை ஏற்றி வச்சு ஒரு குடத்தை கவுத்து போட்டோம்னா எல்லா பக்கமும் வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. இந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். ஆக குடத்தில் இட்ட விளக்கும் நானேற்ற தெரியாத வேடனும் வீழில் கோட்டை விட்ட காணவும். ஒரு வேடனா இருந்தா என்ன தெரியுமா? ஒரு வேடனா இருந்தா ஒரு பொருள் மேல வச்ச குறியாகப்பட்டது தப்பவே கூடாது. அப்படி அந்த வச்ச குறி என்னைக்குமே தவற விடக்கூடாது. அதுதான் நல்ல வேட்டைக்கிழகு. சொல்லில் சுவை ஊட்டா சொற்பொழிவாளனும்.
எப்படி சொல்லில் சுவை ஊட்டா சொற்பொழி வாழணும். நம்ம சொல்லாகப்பட்டத சுவை கலந்து சொல்லணுமா? அப்பதான் கேட்கிறவங்களுக்கும் இனிமையா இருக்கும், பேசுறவங்களுக்கும் இனிமையா இருக்கும். ஆக சொல்லில் சுவை ஊட்டா சொற்பொழி வாழணும் உள்ள நாடு அந்த நாட்டுக்கே பெரிய அவமான சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேட்டையாட வந்ததெல்லாம் தவறு இல்ல. சரி. மானை பார்த்தேன், மான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு இல்ல. வேட்டையாடுற பக்குவம் முதல்ல வேண்டும். சரிங்களா? மானை பார்த்த உடனே அதாவது வேட்டையாடுறதுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அப்படி எத்தனையோ பேர் வந்தாலும் கையில பல விதமான பொருள்கள் வச்சிருப்பாங்க. சரி இல்லையா? ஆமா வச்சிருப்பாங்க. கனை வைத்து பிடிப்பது, வலை வைத்து பிடிப்பது, பிடிப்பதற்கு எத்தனை மான்குட்டி பிடிப்பதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. அப்படி நீங்க எத்தனையோ வகையை பயன்படுத்தி பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இப்ப பொம்பளை பிள்ளைகிட்ட மானத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என்ன பண்றது? தலைவிங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? தலைவின்ற ஒரு பொறுப்போட நின்னுட்டு இருக்கேன். தலைவின்ற பொறுப்போட ஒரு விஷயம் சொல்றேன். என்ன தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் நின்னு உங்ககிட்ட பேசிருக்கு. சரி, என்ன காரணம்? என்ன காரணம்? பொம்பளை பிள்ளை போய் சொல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரியும். நீங்களா சொல்றீங்க. அப்ப ஆம்பளை பிள்ளை எல்லாம் போய் பேசுவாங்களா? அப்படி இல்லமா, பொம்பளை பிள்ளைக்கு தான் என்னைக்குமா போய் பேசுறாங்க. சந்தேகம் தான் அதிகமா வரக்கூடியது. பொம்பளை பிள்ளைகளுக்கு யாருக்கு அதிகமா? பொம்பளை பிள்ளைக்கு தான் வருது. இப்படிதான் பாருங்க. ஆமா. ஏய், உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்கிற. இப்படிதான் பாருங்க. ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த கணவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, தினமுமே பாத்தீங்கன்னா விறகு வெட்டி பிழைக்கக்கூடியதான் அவருக்கு வேலை. அப்படி விறகு வெட்டக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா தினமும் பாத்தீங்கன்னா விறகு வெட்டி அதை சந்தையில கொண்டு விட்டு அதில் வரக்கூடிய வருமானம் வச்சு அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய தன்மை உண்டு. அப்படி ஒரு நாள் என்ன பண்ற அப்படின்னா, விறகு போயிட்டு இருக்காப்புல விறகு வெட்டுறதுக்கு. ஆத்து ஓரமா பாத்தீங்க அப்படின்னா விறகு வெட்டிட்டு இருக்காரு. விறகு வெட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னா தன்னுடைய கையில இருந்த கோடாரியை பார்த்து உருவி கொண்டு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. அவர் புலம்புறாரு, என்னடா இது இருந்தது ஒரு கோடாரி தானே, இதுவும் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி விறகு வெட்டி சேர்க்க போறோம், எப்படி இன்னைக்கு சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்றாரு. உடனே கடவுள் அந்த இடத்துல தோண்டி ஒரு தங்க கோடாரி எடுத்து கொடுத்தாரு. தங்க கோடாரியை பார்த்தோன்னே விறகு வெட்டி வாங்க வேண்டியதானே, ரொம்ப சிரமத்துல இருக்காள்ல, அந்த இடத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெருந்தன்மனு, எவ்வளவு பெரிய தங்கமா இருந்தாலும் சரி எனக்கு அது வேண்டாம் ஐயா, இது என்னுடைய கோடாரி அல்ல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னா, மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து கொடுத்தாராம். ஐயா இதுதான் உங்களுடைய கோடாரியா அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது, ஐயா இதுவும் என்னோட கோடாரி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டி சொல்லிட்டாரு. ஏன்னா இருக்கக்கூடியது ரொம்ப சிரமத்துல இருக்கிறாரு. கொடுக்கறத வாங்கிட்டு போனேன், தங்க கோடாரி கிடைக்குமா, அதை வாங்கிட்டு போனி தானே, எவ்வளவு பெருந்தன்மை பார்த்தீங்களா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு, அந்த ஆண் மகனுக்கு. ஐயா இதுவும் என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. கடவுள் உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய உண்மையான கோடாரி இரும்பு கோடாரி எடுத்து, ஐயா இதுதான் உங்களுதா அப்படின்னு கேட்கிற பொழுது, ஐயா இதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டி கேட்கிற பொழுது, இந்தப்பா இதான் உண்மையை நீ ஒத்துக்கிட்ட, அதனால இந்த தங்க கோடாரி நீங்களே வைத்துக்கங்க, வெள்ளி கோடாரி நீங்களே வச்சு சொல்லி மூணையுமே கொடுத்துட்டாரு. மறுபடியும் என்ன வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா பொண்டாடி இருக்கும் சொல்றாரு, இங்க பாரு விறகு போனேன், இந்த மாதிரி கோடாரி ஆத்துல விழுந்துருச்சு, கடவுள் என் கண் முன்னாடி தோன்றி தங்கத்திலே வெள்ளியிலே எனக்கு கோடாரி கொடுத்தாரு, எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், மறுபடியும் உண்மையான கோடாரி கொடுத்தாரு, அதனால என்ன பண்ணாரு, ரெண்டு அதிகமா மூணுமே நீங்களே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொண்டாடி சொன்ன. பொண்டாட்டி நம்பணுமா இல்லையா? இவளுக்கு சந்தேகம், நம்பல. அட கதையிலமா, கதையில அந்த மனைவிக்கு சந்தேகம், இல்ல நான் நம்ப மாட்டேன், எந்த ஆத்துல விழுந்துச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேருமே வர்றாங்க. அப்படி வந்து பாக்குற பொழுது எந்த இடத்துல கேட்கிற பொழுது பொண்டாடி கேட்க, எங்க எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு கணவன் சொல்றாரு, இதோ இந்த இடத்துல தாண்டி அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மனைவி இப்படி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தாங்கல்ல, கால் தடுமாறி ஆத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆத்துக்குள்ள விழுந்தோடனே என்ன பண்றாரு, ஒரு கணவனுக்கு ஐயோ அம்மானுக்கு குதிக்கிறாரு, ஐயோ எனக்கு இருந்து ஒரே ஒரு பொண்டாட்டி தானே, விட ஆத்துக்குள்ள விழுந்துட்டாலே, இனி நான் சோத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு. உடனே கடவுள் தோண்டி அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அழகான பொண்டாட்டி, கிட்டத்தட்ட ரம்பை ஊர்வசி மேனக துளோத்துமே சொல்ல மொத்த அழகையும் சேர்த்து வந்து எப்பேற்பட்ட ஒரு அழகு இருக்குமோ, அழகின் அழகு அப்பேற்பட்ட ஒரு பேரழகிய ஒரு பெண்ணை என்ன பண்றாரு அப்படின்னா ஆத்துக்குள்ள வந்து எடுத்து, எப்ப இதான உன் மனைவி அப்படின்னு கேட்கிற பொழுது, ஐயா ஆமாங்க இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டி சொல்றாரு. கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, அன்னைக்கு விறகு வெட்டுறதுக்கு வந்தேன், கோடாரி விழுந்துருச்சு, தங்க கோடாரி விழுந்து இது என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான், வெள்ளி கோடாரி விழுந்து இது என்னது இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா இப்பேற்பட்ட பொண்டாட்டி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, வேற ஒரு பெண்மணி நம்ம காண்பிக்கிறோம், இதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்றாரு, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி கேட்கிற பொழுது கடவுள் கேட்கிறார், ஏண்டா இது உன் மனைவியே கிடையாது, ஆனா எப்படி இதுதான் என் மனைவின்னு சொல்லி சொல்ற அப்படி கேட்கிற பொழுது, அதுக்கு அந்த விறகு வெட்டி சொன்னாரா, ஐயா அன்னைக்கு இப்படிதான் என் கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துச்சு, தங்க கோடாரி விழுந்து இது என்னதுன்னு சொன்னேன்,
வெள்ளி கோடாரி கொடுத்து அதுவும் எனக்கு இல்லைன்னு சொன்னேன். உண்மையான கோடாரி கொடுத்தீங்க. மொத்தத்துல மூணையுமே நீயே வச்சுக்கப்பன்னு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டி தான். நான் இது இல்லைன்னு சொல்லுவேன். முதல் பொண்ணுக்கு இந்த பொண்ணை காமிக்கிறீங்க, நான் இது இல்லைன்னு சொல்லுவேன். மறுபடியும் இன்னொரு பொண்ணை காமிப்பீங்க, அதுவும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். மூன்றாவது என் மனைவியை காமிப்பீங்க, அப்ப மூணையும் எடுத்துக்கிட்டு போடான்னு சொல்லிடுவீங்க. ஒன்னை வச்சு என்னால சமாளிக்க முடியலங்க, நான் 3 பேர்த்த வச்சு நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா கேட்டாராம். உண்மையா? அது போல அங்க சந்தேகம் யாரு வருது? பெண்புல பிள்ளைகளுக்கு தான் சந்தேகம் வருது. நீங்க உண்மை பேச நீங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஆசை இருக்கலாம். ஆமா, பேராசை இருக்க கூடாது. பேராசை இருக்க கூடாது இல்லையா? ஆமா. ஆக ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம். சரி. ஆசை அப்படின்றது என்ன? ஒரு பொருளை பார்த்து ஆகா இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பொருளை பார்த்து நினைக்கிறது அது ஆசை. ஆசை. அதே சமயம் பார்க்கிற எல்லா பொருள்களையும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு எல்லா பொருள் மேலேயும் ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, அது பேராசை இல்லையா? இப்படிதான் நீங்க ஒரு விறகு வெட்டி சொன்னீங்க இல்லையா, இங்க ஒரு விறகு வெட்டி பார்த்தீங்கன்னா சுந்தரம் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி. இவன் என்ன செய்யறான்? தினமும் அவனுக்கும் விறகு வெட்டி தான் பொழைக்கிற பொழப்பு. விறகு வெட்டினா தான் சாப்பிட முடியும். அப்படின்னும் பொழுது ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள நடந்து போறான். அப்படி நடந்து போகும் பொழுது அவனுடைய கண்ணுக்கு எந்த ஒரு மரமுமே தட்டுப்படல. ஒரு எந்த ஒரு பட்ட மரமுமே தட்டுப்படல. இப்ப என்ன ஆகுது? இவனுடைய ஆசையாகப்பட்டது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அப்ப நடந்து போய் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மரமுமே கண்ணுக்கு படல. அப்ப கடைசியாக என்ன பண்றான்? சரி வந்தது வந்துட்டோம், இனி இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பியும் போக முடியாது, அதனால இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனுடைய ஆசையாகப்பட்டது தூண்ட தூண்ட என்ன செய்யறான்? நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆறாகப்பட்டது இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள ஒரு பட்டை மரம். தண்ணி வரல, ஆத்துல தண்ணி வரல. சரி. ஒரு பட்டை மரம், பெரிய பழைய காலத்து மரம். சரி. இந்த பட்டை மரத்தை பார்த்த உடனே இந்த சுந்தரத்துக்கு மிகப்பெரிய ஆசை வந்துருச்சு. ஆகா இந்த ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னாலே எப்படியும் ஒரு 3 மாசத்தை உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போறான். சரி. அப்படி போகும் பொழுது போய் வெட்டிக்கு இருக்கிறான். அப்படி வெட்டிக்கு இருக்கும் பொழுது அந்த வழியாக 2 விறகு வெட்டிக்க வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க? சுந்தரத்தை பார்த்துட்டு சுந்தரம் நாங்களும் சேர்ந்து வெட்டுறோம், இந்த மரத்தை பெரிய மரமா இருக்கு, சரி நாங்களும் சேர்ந்து வெட்டுறோம், கிடைக்கிறதா ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நமக்கு சீக்கிரம் வேலை முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரமும் சரி வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். எவ்வளவு பெருந்தன்மை, ரொம்ப பெருந்தன்மை. ஆக அப்படி 3 பேரும் சேர்ந்து வெட்டிக்கு இருக்கும் பொழுது சரி தண்ணி வராம இருந்த ஆத்துல திடீர்னு தண்ணி வந்துருச்சு. என்ன ஆச்சரியம்! தண்ணி வந்தா என்ன செய்யறது? இங்கிட்டும் ஓட முடியாது, அங்கிட்டும் ஓட முடியாது, எங்கேயுமே போக முடியாதுல. இப்ப இந்த சுந்தரம் பெரிய மூலக்காரன், பெரிய புத்திசாலி நினைப்பு அவருக்கு. புத்திசாலியாக நினைப்பு. என்ன செய்யறான்? அந்த பாதி தானே வெட்டி இருக்கான், நல்ல மிகப்பெரிய மரம், அந்த பாதி தான் வெட்டி இருக்கான். அது இன்னும் பாதி வெட்ட வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த வெட்டின மரத்திலேயே ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிக்கிட்டான். வெட்டின மரத்திலேயே சரி பாதி இன்னும் வெட்ட வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிக்கிட்டான். சரி. அப்ப கீழே 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தன் கேக்குறான், சுந்தரம் நான் உங்க ஆளை பிடிச்சு தொங்கிக்கிறேன், வீட்டுக்கு வந்து உனக்கு 2000 தரேன் அப்படின்றான். இவனுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. பேராசை பிடிச்சவன் யாருக்கு? சுந்தரத்துக்கு. பேராசை பிடிச்சவன் என்ன செய்யறான்? சரி தொங்கிக்கடா காலு தானே அப்படின்னு தொங்க சொல்லிட்டான். இன்னொரு தெங்கில இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்றான் சுந்தரம் நான் இவன் காலை பிடிச்சு தொங்கிக்கிறேன், வீட்டுக்கு வந்து உனக்கு 4000 தரேன் அப்படின்னு. இவனுக்கு பேராசை அதிகமாயிருச்சு. யாருக்கு? சுந்தரத்துக்கு. கதையில சரி ஆசை அதிகமாயி என்ன செய்யறான்? கற்பனையில போக ஆரம்பிச்சுட்டான். இதன்னு இவன் ஒரு 2000, அவன் ஒரு 4000, நம்மளும் விறகு வெட்டி போட்டோம்னா அதுல பாதி காசு தரும், எப்படியும் பணத்தை இப்படி கும்மல அள்ளிடலாமே, மொத்த தொகை நமக்கு தான் வரப்போகுது, மொத்த தொகை நமக்கு வரப்போகுது அப்படின்னு கும்மல பணத்தை அள்ளிடலாமே அப்படின்னு கிளைய புடிச்சுட்டு இருந்தவன் என்ன செய்யறான்? அந்த பணத்தை அள்ளுற யோசனையில கைய விரிக்கிறான். விரிச்சா என்ன ஆகும்? 3 பேரும் சேர்ந்து ஆத்துக்குள்ள விழுந்து மடிந்தாங்க. ஏன் என்ன காரணம்? ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை என்னைக்குமே இருக்க கூடாது. அப்படி நீங்க அந்த மான் மேல ஆசைப்பட்டிருக்கலாம், சரி, ஆனா பேராசைப்படுறீங்க, அதுதான் என்னைக்குமே நடக்காத ஒரு காரியம். சரிங்களா? அதனால முடிவா சொல்றேன், உங்களுடைய மான் இங்க வராது. அப்படியா? அதனால நீங்க நல்லா தேடி பார்த்து ஆராய்ந்து பார்த்துட்டு அப்புறம் இங்க வாங்க, இருந்தா புடிச்சு வைக்கிறேன். சரி. அதனால காட்டு வெறுகு வேட்டைக்கு வந்துச்சான், காணாம
படல காட்டு விறகு காட்டு விறகு காட்டு விறகு வீட்டுக்கு உங்களுக்கு அதனால வேடுவரே நான் என்னதான் சொன்னாலும் நான் என்னதான் சொன்னாலும் சரி இல்ல வரல அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஏத்துக்க மாட்டேன் அதனால நீங்க துரத்தி வந்த மானின் அடையாளத்தை சொல்லுங்க என்னால முடிஞ்சா உதவி பண்றேன் உதவி நன்றி அடையாளமே கிடையாது. சரி. மலருக்கு மறுபெயர் பெண்ணே, கந்தைக்கு மறுபெயர் பெண்ணே, இந்த மானுக்கு மறுபெயர் பெண்ணே. அதுக்கு பெண்ணு உங்களை தான் தேடி வந்தேன். என்னையா? ஆமா.
அவருக்கு பார்க்க போறீங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? யாரு யாருக்கு சொல்றீங்க? இல்லையே, நீங்க அவரை சொன்ன மாதிரி தெரியலையே. வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். தீனா இணைக்க ஒண்ணு வச்சு வாழணும், இந்த ஒரு சடம் நம்ம பத்தி மெச்சு பேசணும், இந்த ஒரு சடம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். கட்டி மேளம் கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும். பம்பு செட்டில் நீ குளிக்க பம்பு வண்டி தாண்டி தண்ணி எள்ளி மேள நீ தெளிக்கணும். காஞ்சி பட்டு வாங்கி வந்து கட்டி விட ஆசைப்பட்டு நிக்கிறப்ப வைக்கட்டில நீ தேவக்கணும். மதிப்பு கதங்க மானே நிதத்தளிக்கு மாறோடு மாசேத்து கொண்டோடணும். ஹீரோ வழிக்கு விட சேத்தில் விழுகு முன்னே கையோடு உன்னை எள்ளி கொண்டோடணும். வள்ளி 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 உனக்கு ஒரு மாலை ஓடணும், கட்டி மேளம் கட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும். சின்ன இனிக்க உன்னை வச்சு வாழணும், இந்த ஒரு சடம் நம்ம பத்தி மெச்சு பேசணும், இந்த ஒரு சடம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். வள்ளி உனக்கு ஒரு மாலை ஓடணும், கட்டி மேளம் கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும், கட்டி மேளம் கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும். தம்பி மயிலேறி முத்துப்பாண்டி அவர்கள் அருமை தம்பி தமிழர்களை பாராட்டி 101 அன்பளி கொடுத்துள்ளார். எமக்காக அன்பளிப்பை வாரி வழங்கி அண்ணார் அவர்களுக்கு என் சார்பாக உண்ணா சார்ந்து நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு வணக்கம் வணக்கம் பட. ஹலோ, இருக்கட்டும் அண்ணா. அண்ணா வாங்க அண்ணா. அண்ணா, நம்ம இடத்துக்கு ஒரு வேடுவர் வந்தார்ல, ஆமா, ஒரு மான தேடி வரலையா? அப்புறம் என்ன தேடி தான் வந்தாராம். வாங்க அண்ணா, கைய பிடிச்சி இழுக்க வந்தாரு. உண்மையிலேவா? அடுத்து இல்ல, அதுக்காட்டி உன்னை கூப்பிட்டுட்டேன்னா ஓடிட்டாரு. எடுத்து தங்குறேன். இல்ல, சரி சாமியா கும்பிடு, வணங்கிடலாம். நன்றி. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு.
வண்டி வேலனாக வந்திருப்பது மாமி உம்மை மனதூர்வதற்காகவே யாம் புரிந்த நாடகங்களில் இதுவும் ஒன்று எம்மை மனதூருக்கு சம்மதம் தானே சுவாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதல் இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி ஒன்றும் பெரிய உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணியம் எல்லோரும் அழைக்கப்பட்டுவார். தரத்தை இருந்தோம் முழவிட மங்களவாத்தியம். பாடிடுவா தெரியுமா?